வயசுல நாங்க சின்ன பசங்களாவே இருந்தாலும் சில நேரங்கள்ல நாங்க பெரியவங்க மாதிரி யோசிப்போம். எங்களோட படிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா எல்லாரையும் பார்த்து வாழ்க்கை பாடத்தை எப்பயோ கத்துப்போம். ஆளுதான் புடலங்க சைஸ்ல இருக்கான், ஆனா இந்த உலகத்தையே கரைச்சு குடிச்சவ மாதிரி பேசிட்டு இருப்பான். ஹலோ அங்கிள், இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுதா சின்ன பசங்க எப்படி இருப்பாங்கன்னு? புரிஞ்சுதுடா, நல்லாவே புரிஞ்சுது. அப்படி என்ன புரிஞ்சுது? உனக்கு தெரிஞ்சது இவ்வளோ, ஆனா இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. புடலங்கா மாதிரி இருந்துகிட்டு இவன் வாழ்க்கை பாடம் படிச்சுட்டானா? பாய். லக்கி, உங்க அப்பா எப்பவுமே இப்படிதானா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரமாவது அவருக்கு பாசமா பேச தெரியாதா? இங்க பாரு ஜுன்னு, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என் அப்பா ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட். லக்ஷ்மி உயிரோட இருக்கான்னு இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அது என்னோட நம்பிக்கை இல்லைங்க, நிஜம். கண்டிப்பா லக்ஷ்மி உயிரோட தாங்க இருக்கா. அவ நம்மள சுத்தியே தாங்க இருக்கா. நீ சொன்ன வார்த்தை உண்மையா இருந்தா அவ நம்மள பார்க்க ஏன் இன்னும் வரல? அவ உயிரோட இருக்காங்கிற விஷயத்த நமக்கு ஏன் தெரியப்படுத்தல? லக்ஷ்மி மனிஷாக்கு கொடுத்த வாக்குக்காக. அதனாலதான் அவ நம்ம முன்னாடி வராம இருக்கா. நமக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்சு தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னமோ அரவிந்தா, நீ ஏதோ ஒரு பிரமையில இருக்கியோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இல்லங்க, என்ன நம்புங்க. கண்டிப்பா லக்ஷ்மி உயிரோட தாங்க இருக்கா. அவளை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டா போதும், திரும்பவும் அவளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். மறுபடியும் அவளை இந்த வீட்டோட மருமகளா எனக்கு பார்க்கணும் போல இருக்குங்க. இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சாத்தியம் ஆகுங்க. என்ன ஒண்ணு, அதுக்குள்ள மித்ராக்கும் மனிஷாவுக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாது. அவங்க 2 பேருக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிங்கிற சம்பந்தம் உருவாயிடக்கூடாதுங்க. அதுக்குள்ள லக்ஷ்மியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா அவ நம்ம கண்ணில் படுவாங்க. திரும்பவும் அவ நம்ம வீட்டுக்கு வந்துருவா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. என் நம்பிக்கைய நீங்களும் நம்புங்க. என்னமோ அரவிந்தா, அன்னைக்கு ஜோசியர் சொல்லும் போது கூட எனக்கு அவளை நம்பிக்கை வரல. ஆனா நீ இப்போ இவ்வளோ நம்பிக்கையோட சொல்லும் போது எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மி வருகையால மித்ராவும் லக்ஷ்மியும் மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும். நந்தன் குடும்பத்துல ஒரு புது பண்டிகை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். உன் வாய் முகூர்த்தத்தால இது எல்லாமே கூடி சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். கடவுளே, எங்களோட இந்த நம்பிக்கையை நீதான்ப்பா எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும். லக்கி மித்ராவோட பொண்ணுங்கிறத என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை அண்ணி. ஆக்சுவலி லக்கி எந்த விதத்துல மித்ராக்கு பொண்ணா ஆனா? அவ எனக்கும் பிறக்கல, மித்ரா மனிஷாவையும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ லக்கி எப்படி பிறந்தா? ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் மித்ரா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என்ன? நீங்க போனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அந்த மனிஷாவை கூட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தாட் அண்ணனுக்கு வரல. அப்படி இருக்கும்போது அண்ணன் வேற ஒருத்தர் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? அப்போ மித்ரா கல்யாணம் பண்ணிக்காம லக்கி மித்ராக்கு பொண்ணா எப்படி ஆனா? வளர்க்கிறாரு. வளர்த்துக்கிட்டு இருக்காரா? ஆமா அண்ணி. மித்ரா எதுக்கு குழந்தைய வளர்க்கணும்? ஆக்சுவலா லக்கி யாருக்கு பிறந்த குழந்தை? அவ யாருக்கு பிறந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல லக்கிய பெத்து எடுத்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம போயிருக்கா. லக்கிய அப்படியே அனாதையா விடுறதுக்கு விருப்பம் இல்லாம மித்ரா மாமா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தத்தெடுத்திருக்க அந்த குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்க மாதிரி இந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறாரு. ஜானுக்கும் விவேக்கும் தெரிஞ்சதுதான் உண்மையா, இல்ல யாருக்கும் தெரியாத வேற ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? இந்த உலகத்துல எவ்வளவோ அனாதை குழந்தைங்க இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல பிறந்த லக்கிய எதுக்காக மித்ரா தத்தெடுக்கணும்? அக்கா அக்கா அக்கா, என்னாச்சுக்கா? லக்கிய பத்தி உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதானா? இதுல பெருசா வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போதா? நீ லக்கிய அந்த நிலைமையில பார்த்து அண்ணன் தான் லக்கியை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. இங்க ட்விஸ்ட் என்னன்னா,
லக்கியோட பாஸ்ட பத்தி லக்கிக்கே தெரியாது. அவ அண்ணனுக்கு பிறந்த குழந்தைன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. என்னமோ அது எல்லாம் எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த விஷயத்த பத்திலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அண்ணி. இப்ப எங்களோட கல்யாணம் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்க கல்யாணத்துக்கு மாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜான் என்னடான்னா மாம் ஒத்துக்கிட்டாதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. யாரையும் சம்மதிக்க வைக்க முடியல, யாரையும் காயப்படுத்தவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன். எனக்கு எல்லாமே புரியுது விவேக். காதல்ல என்னைக்குமே அவசரப்படக்கூடாது. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஜானு விவேக்கோட கல்யாண விஷயத்த இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க கூடாது. இவங்க கல்யாண பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னாச்சுங்க? ரொம்ப நாளா இருட்டுக்குள்ளேயே இருந்த மித்ரா லட்சுமியோட போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இவங்க போட்டோ இருட்டுக்குள்ள இருக்க கூடாது அரவிந்தா. அதனால தான் நான் வெளியே எடுத்துட்டு வந்தேன். இந்த போட்டோ வெறும் ஒரு ஞாபகம் கிடையாது அரவிந்தா, அனுபவங்கள். இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணுமே தவிர ஒரு மூலையில வச்சு மறந்துடக்கூடாது. நீங்க சொல்றது கூட உண்மைதாங்க. என்ன ஒண்ணு, மித்ரா லட்சுமிய ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த போட்டோவை அவன் கண்ணுல படாம பாத்துக்கிட்டு இருக்கேன். மறைஞ்சி மறந்து போன இந்த ஞாபகங்கள் இன்னைக்கு எப்படி வெளியே வந்துச்சோ அதே மாதிரி லக்ஷ்மி கூட அவ அஜ்ஞாத வாசத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அந்த ஒரு நொடி எப்போ வருமோ என்னமோ. லக்கிய அனுப்பி வைக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அதோட அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்காம நம்ம ஏமாத்தவும் முடியாது. அதனாலதான் லக்கி அம்மா எங்க இருக்கா, அவ என்ன ஆனா, அவ வருவாளா இல்லையான்னு இந்த மாதிரி கேள்விகளை இனிமே நிப்பாட்டிடுங்க. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்குங்க. ஹாய் பாஸ்கர். வணக்கம் சார். டாட், என்ன டாட் இது? போட்டோடா. என்ன போட்டோ? காட்டுங்க. அட கொடுங்க டாட்.